பேசிக்கா ஆத்துல என்ன பண்ணணும்? தடுப்பணை கட்டணும். நீங்க டெல்டால இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் தடுப்பணையோட அருமை பத்தி தெரியும். அது கொள்ளிடம் ஆத்துல எவ்வளவு நான் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டேன். அது இப்பதான் ஆதனூர் குமாரமண்டல ஒரு தடுப்பணை கட்டி இருக்கிறாங்க. அலக்குடியில 3 முறை நான் போராடி இருக்கேன். அலக்குடி என்பது கொள்ளிடம் ஆத்தங்கரையில இருக்கிற ஊர். அங்க நான் 3 முறை போயிருக்கிறேன். அங்க போய் அங்க இருக்கிற விவசாயிகள் என்கிட்ட கேட்ட கேள்வி, என்கிட்ட ஒன்னு கோரிக்கை வச்சாங்க. ஐயா, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் ஐயான்னு கேட்டாங்க. எனக்கு நம்ப முடியல. என்னையா சொல்ற? கொள்ளிடம் ஆறு உங்க ஊர் கரையில் இருக்கிற, ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? குடிக்கிறது தண்ணி இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? இல்லையா, உப்பு தண்ணி ஆயிடுச்சு. கடல்ல இருந்து தண்ணி வந்து உப்பாயிடுச்சு. வருஷத்துல 20 நாள் தான் நல்ல தண்ணி கடலுக்கு போகுது. மற்ற நாள் எல்லாமே கடல்ல இருக்கிற தண்ணி இங்க வந்துடுச்சு. எங்களுக்கு குடிக்கிறது, விவசாயம் விட்டுடுங்க, குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு. அப்பதான் நான் பார்த்து அந்த தண்ணியை போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பா. இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அங்க பேசிக்கா ஒரு தடுப்பணை ஒண்ணு கட்டணும். கடல் தண்ணி இந்த பக்கம் வராம பாத்துக்கணும். முகத்துவாரத்துல அங்க ஒரு தடுப்பணை கட்டினா அங்கிருந்து தண்ணி வராம பாத்துக்கணும். இதெல்லாம் எப்பயோ செஞ்சிருக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும்.